இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற சாரு அங்க இருக்கிற எல்லா பசங்க கிட்டயும் நீங்க பெருசாகி என்னவாக போறீங்க, உங்களுடைய ட்ரீம் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு ஒரு பொண்ணு நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்றா. அப்புறம் இன்னொரு பையன் நான் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்றான். கடைசியில ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு நான் ஒரு ஏழையா இருக்க விரும்புறேன், ஏன்னா எங்க அப்பா என்கிட்ட யாரையும் ஏமாத்தாம பொய் சொல்லாம நேர்மையா வாழ்ந்தாலே நீ ஏழையா இருந்தாலும் இந்த உலகம் உன்னை மதிக்கும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றான். இவன் சொன்னதை கேட்டு அங்க இருந்த சில பசங்க எல்லாம் இவனை பயங்கரமா கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாருக்கும் இவன் சொன்ன பதில் சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்ப திடீர்னு சாருடைய பேனா தவறி கீழே விழுந்துருது. அதை இவன் போய் கையில எடுத்து கொடுக்கறான். ஆனா சார் அதை வாங்காம பின்னால தள்ளி போயிட்டு அதை அங்கேயே வைன்னு சொல்றாரு. அவன் அதை அங்க வச்ச உடனே அந்த பேனாவை அவர் கையில எடுக்காம ஒரு துணி எடுத்து அதை எடுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஏழை பசங்க எல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதான். அதுக்கப்புறம் லஞ்ச் பீரியட்ல அந்த பணக்கார பையன் குண்டா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து அவளை பயங்கரமா கலாய்க்கிறான். அப்ப நம்ம ஹீரோ தான் ஓடி போய் அந்த பொண்ணு பக்கம் நின்னு அவளை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரூப் நம்ம ஹீரோவை அடிக்க வரானுங்க. அப்ப அந்த பொண்ணு அவனுங்களை ஒரே அடியில அடிச்சு பறக்க விட்டுறா. கடைசியில இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க.